நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிருக்கேன். சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்ற 3 சின்னங்களை, சுயேட்சை சின்னங்களை 3 சின்னங்களை குறிப்பிட வேண்டும். நான் அப்படித்தான் 3 சின்னங்களை குறிப்பிட்டு கொடுத்திருந்தேன். இப்ப நிறைய பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க வேட்புமனுவில். எத்தனை பேரு? 6 பேர், என்னை சேர்த்து 6 பேர். இந்த 5 பேரும் நான் என்னென்ன சின்னம் எழுதி கொடுத்தனோ அதே சின்னத்தை தான் இவங்களை எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு குழப்ப சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று. இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, கிருஷ்ணு ஓபிஎஸ் என்ன வாலி அப்படின்னு சொல்லி செல்லு வாட்ஸ்அப்லாம் போட்டு விட்டுருக்காங்க. ஓபிஎஸ் என்ன திராட்சை கொத்து, பழம் தானே நமக்கு விளம்பரம் இல்லை, திராட்சை கொத்து. நான் 3 சின்னம் எழுதி கொடுத்தேன்ல, அந்த 3 சின்னையும் ஓபிஎஸ் என்ன போட்டு செல்லில் இன்னைக்கு பறக்க விட்டாங்க. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் பாருங்க அரசியல்ல. ஒரு சின்னத்தை 2 வேட்பாளர் கேட்டால் அது குலுக்கு சீட்டு போட்டுதான் கொடுப்பார்கள். அப்படித்தான் பெரியவர்களே தாய்மார்களே சின்னம் ஒதுக்குவது குறித்து நேரம் காலம் ஒதுக்கப்பட்டது. குலுக்கு சீட்டு போடுவதற்கு தயாராக இருந்த நிலையில் பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய வாழ்த்துக்களால் ஆசீர்வாதத்தால் தந்த வரமா பரவால் நீங்கள் தந்த வரத்தினால் நம்முடைய வெற்றி சின்னமாம். சொல்லுங்க பாப்பா, நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. இந்த தப்ப பதிவு பண்றாங்கல்ல அவங்க காது கேட்காம எல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய வரத்தால், இறைவனுடைய வரத்தால் எனக்கு நம்முடைய வெற்றி சின்னமாம் முக்கணிகளில் பல வாழை, இந்த சுவையான பலா சின்னம், பலாப்பழ சின்னம் நம்மளுக்கு கிடைத்தது. அது உங்களால் தான் கிடைத்தது. நீங்கள் வாழ்த்தி இருக்கின்றீர்கள், ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறனால் எனக்கு கிடைத்தது என்பதை இந்த நல்ல நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன என்னென்ன இந்த சுற்றுப்புறங்களில் இருக்கின்ற அத்தனை கிராம பகுதியிலிருந்தும் வருகை புரிந்திருக்கின்றீர்கள். இந்த பகுதியில் முழுக்க ராமநாதபுரம் நாடாளுமன்ற முழுவதும் குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள் இந்த கைவண்டி 6 கூட 5 கூட வைக்கிறது, அதுக்குன்னே தயார் பண்ணி பாவம் இங்கிட்ட அங்கிட்ட தள்ளிட்டு போற காட்சியத்தை நம்ம காண முடியும். ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது திமுகவுக்கு. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உங்களிடம் பல வாக்குறுதிகளை தந்தாரா? ஓட்டு கேட்கும்போது தண்ணி பிரச்சனை தீர்த்து சொன்னாரா? தீர்த்து வச்சிருக்காரா? வரவே இல்லையா? பார்க்கவே இல்லையா? நீங்க பார்க்கவே இல்லையா? ஏற்கனவே எம்பி தொகுதியில் இருந்து ஜெயிச்சிட்டு போனவர் வந்தாரா இல்லையா? இப்ப இந்த கிருஷ்ணமான வேலையை வேற செய்யறாங்க. வாலிச்சனமா நான் கேட்டேன், எனக்கு வாலிச்சனமா ஒதுக்கியிருக்காங்க. இப்படி ஒரு பித்தலாட்டமான அரசியலை, அவருடைய வாழ்க்கையில் அரசியல் பித்தலாட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பணியாகத்தான் இப்பொழுது இருக்கிறது. சரி, யாராவது எம்எல்ஏ இருக்கீங்க? திமுக தானே? காங்கிரஸா? ஓ, திருநாள்.